guys, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கிளம்பிச்சு ஒரு லென்த்தி வீடியோ, அதுவும் அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக லாஸ்ட்டாக நம்ம அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக போட்டிருந்த வீடியோ வந்து முதலமைச்சருக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் தட்கல் மின் இணைப்பு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. தட்கல் மின் இணைப்பு பல இடங்களில் மின் இணைப்பு வந்து கொடுத்துட்டாங்க. பல இடங்களில் வந்து இந்த கம்பம் இல்லாத சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரியான சர்வீஸுகள் வந்து மின் இணைப்பும் கொடுத்துட்டும் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய பகுதியில் உள்ள செயற்பொறியாளர் அலுவலகமோ அல்லது உதவி செயற்பொறியாளர் அலுவலகமோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உதவி மின்பொறியாளர் அலுவலகமோ அங்கே சென்று உங்களுடைய நிலைமை ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும், போகணும், வரணும் அப்படின்னா வந்து உங்களுடைய பகுதியில் மாதம் ஒரு தடவை கிரீவன்ஸ் நடக்கும். அது வந்து செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடக்கும் கிரீவன்ஸு. அதில் நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் வாங்கி அந்த இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா தட்கல் மின் இணைப்பு அப்படிங்கிறதே வந்து விரைவு முறையில் மின் இணைப்பு கொடுக்குறோம் அப்படின்ற திட்டம் தான். ஆனால் இதுக்கு வந்து எந்த கால நிர்ணயமும் பண்ணலை. இதில் வந்து 6 மாதத்தில் கொடுத்துருவோம், 1 வருஷத்தில் கொடுத்துருவோம் அப்படின்ற கால நிர்ணயம்லாம் பெருசாக எதுவுமே பண்ணலை. அப்படின்னாலும் தட்கல் மின் இணைப்புன்றதை பொறுத்த மட்டும் விரைவு முறை மின் இணைப்பு தான். நார்மலாக நீங்கள் ஒரு சர்வீஸ் வந்து ஈபியில் போயிட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வீட்டு சர்வீஸு இல்லை ஒரு பெரிய ஒரு மேஜர் சர்வீஸ், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ்னு வச்சுருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு கம்பம் இல்லாமல் இருக்குது, கம்பம் பக்கத்திலே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 35 40 நாட்கள் கிடைக்கும். கம்பம் போட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு கொடுக்கணும்னா 60 நாள்லேருந்து 90 நாள் வரைக்கும் கிடைக்கும். இது வந்து நீங்கள் அந்த இதுக்குமே நீங்கள் பணம் கட்டுவீங்க. இண்டஸ்ட்ரியல் சர்வீஸோ வீட்டு சர்வீஸோ எதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே பணம் கட்டுறது உண்டு. இதுக்கு அதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஒரு நார்மலாக ஒரு பணம் கட்டி வாங்குகிற சர்வீஸுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்னென்னா இந்த டேஸ் தான் ப்ரொசீஜர். அதன் அடிப்படையில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா 90 நாளைக்கு மேலே போயிடுச்சுனாவே மின் இணைப்பு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இவ்வளோ நாள் தட்கல் மின் இணைப்பு நீங்கள் வந்து ரொம்ப என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி எந்த வீடியோ போட்டாலும் தட்கல் மின் இணைப்பை பற்றி பேசுங்க, தட்கல் மின் இணைப்பை பற்றி பேசுங்க, தட்கல் என்ன மின் இணைப்பு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அரசு தரப்புலேருந்து இன்னும் நமக்கு எந்த விதமான அஃபிஷியலும் வரவில்லை. புதிய அரசு வந்து பொறுப்பேற்றிருக்கிறாங்க. புதிய அரசு வந்து நிறைய குறைபாடுகள் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் வட்டிக்கு வாங்கி நிறைய பேர் வந்து பணம் கட்டியிருப்பீங்க, நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு கைமாத்தான் வாங்கியிருப்பீங்க. சரி இதில் ஒரு 2-3 மாதத்தில் நமக்கு அந்த மின் இணைப்பு கிடைச்சிரும், இதில் ஏதாவது ஒரு சாகுபடி பண்ணி ஏதாவது ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மின் இணைப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே வாங்க முடியாத சூழ்நிலையில் தான் இருக்குது. அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அஃபிஷியலாக எனக்கு எந்த தகவல் வந்தாலும் என் காது கேட்டுச்சுன்னா நான் நேரடியாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது சம்மந்தமாக நம்ம துறை சம்மந்தமாக நிறைய பேர்கிட்ட அதை பேசி தகவலையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. வீடியோ மூலியமாகவும் சரி நேரடியாகவும் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இது வந்து நீங்கள் சரி செஞ்சு தரணும் அப்படின்னு தகவலும் சேர்த்தாச்சு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட. அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு என்னால் புஷ் பண்ண முடியல. நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக நான் புஷ் பண்ணி கொண்டு போய் நான் பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும், சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதுவும் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் பட்ஜெட் வந்து இப்போ இடையில ஒரு புது கவர்மெண்ட் வந்ததுனால எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 மாதத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுல தான் வந்து விவசாயத்துக்கு எவ்வளோ வந்து ஒதுக்கணும், இலவச மின்சாரத்துக்கு இவ்வளோ ஒதுக்கணும், பர்டிகுலராக அதில் வந்து இந்த தாட்கோ, டாப்செட்கோ, ஜியோ 350 இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்களுக்கு இவ்வளோ ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரியான திட்டங்களே அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுல தான் கொண்டுட்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் ஒரு 2-3 மாதம் ஆகிடும் அப்படின்னு தோணுது. என்னோட அனுமானம் சரியாக இருந்தால் இன்னொரு 3 மாதத்திற்கு தட்கல் மின் இணைப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும் என்று தோன்றுகிறது. இது சம்மந்தமாக நீங்கள் யார்ட்டையாவது பேசியிருக்கீங்க, அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன். பர்சனலாக உங்களுக்கு வந்து யாரையாவது போய் பார்க்கணும், என்ன ஐடியா அது சம்மந்தமாக நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு என்ன ஐடியா வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலாக அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்களே, நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.